ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு எழுதுகோள் பயணம். 46 டேஸில் பாலிட்டியை கம்ப்ளீட் பண்ணணுங்கிற இந்த சீரீஸில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டே 10ல் இருக்கோம். இதுக்கு முன்னாடி 9 லெசன்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ரீட் அவுட் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி செப்பரேட்டாக வீடியோஸாக வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் இருக்கும், புக் பேக் 1 மார்க்ஸும் இருக்கும். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களுக்கு ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்ந்து அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்ஸ் எல்லாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் புக் பேக் 1 மார்க்ஸையும் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசன் 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, அரசியலமைப்புங்கிறது ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கான அச்சாணியாக உள்ளது. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியிருக்கு. அடுத்ததாக 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. இச்சபையில் 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், பலுச்சிஸ்தானின் சார்பில் ஒருவர் மற்றும் மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் 3 பேர் என மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. இந்த அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி நடைபெற்றிருக்கு. இந்த சபையோட தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இருந்திருக்காங்க. அவர் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே இறந்ததை தொடர்ந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு சபையோட தலைவராகவும், HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் துணைத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடந்திருக்கு. கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு தலைவராக டாக்டர் BR அம்பேத்கர் தலைமையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. அதனால நம்ம டாக்டர் BR அம்பேத்கரை இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்றோம். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, முகவுரை 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950 ஜனவரி 26 அன்று இந்த அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த நாள் தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். அடுத்ததா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவர் கைப்பட எழுதப்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்தின் சில சிறப்பு கூறுகள் என்னென்னா, உலகிலேயே எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்பு சட்டங்களையும் விட மிக நீளமானது தான் நம்ம அரசியலமைப்பு சட்டம். பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது தான் நம்மளோட அரசியலமைப்பு சட்டம். இது நெகிழ்வுத்தன்மை கொண்டதாகவும் நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் இருக்கும். கூட்டாட்சி முறை அரசாங்கம் இதில் பின்பற்றப்படுது. அதாவது மத்திய மாநில அரசுகள் இதில் காணப்படும். இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்குகிறது, சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது, உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு 18 வயது நிரம்பிய அனைத்து குடிமக்களுக்கும் எந்த பாகுபாடுமின்றி வாக்குரிமையை நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்குகிறது. அடுத்தது முகவுரைனா என்னன்னு பார்க்கலாம். முகவுரை அதாவது பிரியாம்பிள் என்ற சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது. நம்ம என்னன்னு சொல்றோம்னா, அரசியலமைப்பின் திறவுகோள்னு சொல்றோம். 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. முகவுரை 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளது. அதன்படி சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு இந்த 3 சொற்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்போட முகவுரை தொடங்குது. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல், நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவதே இந்த முகவுரையோட நோக்கமா இருக்கு. அடுத்ததா 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாயின. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. அடுத்ததா குடியுரிமைன்னு என்னன்னு பார்க்கலாம். சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 சட்டப்பிரிவு 5லிருந்து 11 வரை குடியுரிமையை பற்றி விளக்குகிறது. குடியுரிமை சட்டம் 1955 உருவாக்கப்பட்டது. இதை 8 முறை திருத்தம் செஞ்சிருக்காங்க. 1955 ஏற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமையை பெறுதல் மற்றும் குடியுரிமையை இழத்தல் ஆகியன பற்றி விளக்குகிறது. இச்சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் 8 முறை திருத்தப்பட்டுள்ளது. குடியுரிமையை பெறுதல் 5 முறைகளில் பெறலாம். அவை என்னென்னா, பிறப்பின் மூலம், அதாவது 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அல்லது அந்த நாளுக்கு பிறகோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமகனாக இருக்கலாம்.
நெக்ஸ்ட் வம்சாவளி மூலம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை அவர் பிறந்த போது இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும். 3வது பதிவின் மூலம் ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெறலாம். 4வது இயல்புரிமை மூலம் ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெறலாம். 5வது பிரதேச நாடுகள் இணைவின் மூலம் பிற நாடுகள் அல்லது பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகளின் மக்களை தமது குடிமக்களாக கருதி அவர்களுக்கு குடியுரிமையை வழங்கலாம். இந்த 5 முறைகளில் குடியுரிமை பெறப்படுகிறது. குடியுரிமையை இழத்தல் 3 முறைகளில் நடைபெறுது. அவை என்னென்னா குடியுரிமையை துறத்தல், முடிவுறச் செய்தல், இழத்தல். எப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒரு குடிமகன் தாமாக முன்வந்து தனது குடியுரிமையை துறத்தல். அடுத்தது வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்து விடுதல். 3வது இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர், தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் அல்லது உண்மைகளை மறைத்தவர் அல்லது எதிரி நாட்டவருடன் வாணிகம் செய்தவர் அல்லது 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை மத்திய அரசு கண்டறிந்து அவர் குற்றம் புரிந்தவர் என்று திருப்திப்படும் பட்சத்தில் மத்திய அரசு அவரது குடியுரிமைகளை இழக்கச் செய்யும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அடிப்படை உரிமைகள். அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3 12லிருந்து 35 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமையை பற்றி சொல்லுது. அடிப்படை உரிமைங்கிறது அமெரிக்க ஐக்கிய நாடுகளோட அரசமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. முதல்ல அரசியலமைப்பில் 7 அடிப்படை உரிமைகள் சேர்க்கப்பட்டது. ஆனால் இப்போ 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்கு. பகுதி 3 இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது அடிப்படை உரிமைகளை இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இது சட்டப்பிரிவு 32 இருக்கு. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும். இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட முடியும். இதுபோன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை காப்பதனால் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. டாக்டர் B.R. அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று கருதப்படுகிறது. அடுத்தது என்னென்ன சட்டப்பேராணைகள் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட்கொணர்வு நீதி பேராணை. இது என்னன்னா சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கிறது. அடுத்தது கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அடுத்தது தடையுறுத்தும் நீதி பேராணை. ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை இது தடுக்கிறது. அடுத்தது ஆவணக்கேற்பு பேராணை. உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணைதான் ஆவணக்கேற்பு பேராணை. அடுத்தது தகுதி முறை வினவும் நீதி பேராணை. இது என்னன்னா இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகங்களை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. இவைதான் 5 வகையான நீதி பேராணைகளாக கருதப்படுகின்றன. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அடிப்படை உரிமைகள் என்னென்னு பார்க்க போகிறோம். இதில் சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைன்னு 6 பகுதிகள் இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சமத்துவ உரிமை. இது பிரிவு 14 பிரிவு 18 வரைக்கும் இருக்கு. பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். பிரிவு 16 பொது வேலைவாய்ப்புகளில் சமவாய்ப்பளித்தல். பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 18 இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். அடுத்தது சுதந்திர உரிமை. இது பிரிவு 19 பிரிவு 22 வரைக்கும் இருக்கு. பிரிவு 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை மற்றும் தொழில் செய்யும் உரிமை. பிரிவு 20 குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. அடுத்தது சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு என்னன்னு பார்க்கலாம். பிரிவு 23 மற்றும் பிரிவு 24 இதுல வரும். பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். அடுத்தது சமய சார்பு உரிமைனா என்னன்னு பார்க்கலாம். சமய சார்பு உரிமைக்கு கீழே பிரிவு 25 பிரிவு 28 வரைக்கும் சட்டப்பிரிவுகள் இடம்பெற்றுள்ளன. பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உள்ளது. பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். பிரிவு 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை.
அடுத்தது கல்வி மற்றும் கலாச்சார உரிமையில் பிரிவு 29 மற்றும் 30 வரும். பிரிவு 29ங்கிறது சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. பிரிவு 30ங்கிறது சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை. அடுத்ததா அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைனா என்னன்னு பார்க்கலாம். இது பிரிவு 32ல் வருது. பிரிவு 32ல் தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறலாம். இந்த 6 உரிமைகளுமே அடிப்படை உரிமைகளாக கருதப்படுது. அடுத்ததா 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை, அதாவது பிரிவு 31ங்கிறது நீக்கப்பட்டிருக்கு. இது இப்போ எங்க இருக்குன்னா பகுதி 12 பிரிவு 300A கீழ் இது ஒரு சட்ட உரிமையா வைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்னன்னா அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்யலாம். குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அடுத்தது அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் என்னன்னு பார்க்கலாம். இது பகுதி 4ல் சட்டப்பிரிவு 36லிருந்து 51 வரை தரப்பட்டுள்ளது. இதுல 3 பெரும் பிரிவுகள் உள்ளன. அவை சமதர்ம, காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை என்று பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த கோட்பாடுகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமாகிறது. சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இந்த அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளோட நோக்கம். இதை ஒரு புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொன்னவர் யாரு? டாக்டர் B.R. அம்பேத்கர். இப்போ அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் என்னென்னு பார்க்கலாம். அடிப்படை உரிமைகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து பெறப்பட்டது. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அயர்லாந்திலிருந்து பெறப்பட்டது. அடிப்படை உரிமைகளை சுருக்கவும் நீக்கவும் முடியாது. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களால் மட்டுமே இருக்கு. அடிப்படை உரிமைகளை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும். அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது. அடிப்படை உரிமைகள் சட்ட ஒப்புதலை பெற்றவை. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை. அடிப்படை உரிமைகள்ங்கிறது அரசியல் ஜனநாயகத்தை வெளிப்படுத்துகின்றன. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை செயல்படுத்தும் போது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது. அடுத்ததா 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை, அதாவது ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்தியுள்ளது. இப்போ அடிப்படை கடமைகள் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த அடிப்படை கடமைகள் முன்னாள் சோவியத் யூனியன் அதோட அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டது. 1976ல் சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது. அதன்படி 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நமது அரசியலமைப்பில் குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது. இந்த குடிமக்களோட பொறுப்புகளை தான் குடிமக்களோட கடமைகள், அதாவது அடிப்படை கடமைகள்னு நம்ம சொல்றோம். இந்த சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் பகுதி 4A என்ற ஒரு புதிய பகுதியை சேர்த்தது. இந்த புதிய பகுதி 51A என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டது. இது குடிமக்களின் 10 அடிப்படை கடமைகளை விளக்கும் சட்ட தொகுப்பாக உள்ளது. அந்த 10 அடிப்படை கடமைகள் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னங்கள் ஆகியவற்றை மதித்தல், சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல், இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தல், தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராக இருத்தல், சமய, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடையேயும் சகோதரத்துவத்தை வளர்த்தல். 6வது, நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். 7வது, காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்துதல். 8வது, அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். 9வது, வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். 10வது, தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல். ஸோ இந்த 10 தாண்டி 11வது அடிப்படை கடமையாக ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். அதாவது 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 படி 51A சப்கிளாஸ் K
இதன் கீழ் 11வது அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் 6 முதல் 14 வயதுள்ள தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும். அடுத்ததா மத்திய மாநில உறவுகள் பத்தி பார்க்கலாம். இதுல சட்டமன்ற உறவுகள் எப்படி இருக்குன்னா, மத்திய நாடாளுமன்றம் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவுல எந்த ஒரு பகுதிக்கும் சட்டமியற்றும் அதிகாரம் பெற்றது. இது இந்திய மாநிலங்களுக்கு மட்டுமின்றி யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். இந்திய அரசியலமைப்போட 7வது அட்டவணையில மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வு பற்றி சொல்லியிருக்காங்க. இதை மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் 3 பட்டியலா பிரிக்கிறாங்க. மத்திய பட்டியலுக்கு 97 துறைகள், மாநில பட்டியலுக்கு 66 துறைகள், பொதுப்பட்டியலுக்கு 47 துறைகள் இருந்தது. இப்போ அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது என்னன்னு பின்னாடி சொல்றேன். மத்திய அரசிற்கு சொந்தமான பட்டியலில் சட்டமேற்றும் அதிகாரத்தை நாடாளுமன்றம் பெற்றிருக்கு. மாநில அரசிற்கு சொந்தமான பட்டியலில் சட்டமேற்றும் அதிகாரத்தை மாநில சட்டமன்றம் பெற்றிருக்கு. நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றம் ரெண்டுமே பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளுக்கு சட்டமேற்றும் அதிகாரம் பெற்றிருக்கு. மத்திய அரசு மாநில அரசுக்கிடையே பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டம் இயற்றும் போது ஏதாவது முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னா மத்திய அரசு இயற்றும் சட்டம் தான் இறுதியானதுன்னு சொல்றாங்க. தற்போது மத்திய அரசு பட்டியலில் 100 துறைகளும், மாநில அரசு பட்டியலில் 61 துறைகளும், பொதுப்பட்டியலில் 52 துறைகளும் இருக்கு. 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலிலிருந்து 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருக்கு. அந்த 5 துறைகள் என்னென்னா கல்வி, 2வது காடுகள், 3வது எடைகள் மற்றும் அளவுகள், 4வது பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு, 5வது உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம். இந்த 5 துறைகளும் மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்திட்டாங்க. அடுத்ததான் நிர்வாக உறவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டங்களை இயற்ற சிறப்பு அதிகாரம் மற்றும் மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கை, 3வது ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது, இது எல்லாமே நிர்வாக உறவுகளாக கருதப்படுது. அடுத்தது நிதி உறவுகள் என்னென்னா, 12வது சட்டப்பிரிவு 268 இருந்து 293 வரைக்கும் இந்த நிதி உறவுகளை பற்றி கூறியிருக்காங்க. 12வது சட்டப்பிரிவு 268 இருந்து 293 வரைக்கும் மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது மத்திய மாநில அரசுகள் அரசமைப்பு சட்டத்தின் மூலம் பல வகையான வரிகளை விதிக்கும் அதிகாரங்களை பெற்றிருக்கு. அரசமைப்பு சட்டப்பிரிவு 280 கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மத்திய அரசாலும் மாநில அரசாலும் பிரித்துக் கொள்ளப்படுகின்றன. அடுத்ததா 1969ஆம் ஆண்டு மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையின் கீழ் 3 குழு ஒன்றை நியமித்தது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது அலுவலக மொழிகள். அலுவலக மொழிகள் பகுதி 17 சட்டப்பிரிவு 343 இருந்து 351 வரைக்கும் அலுவலக மொழிகளை பற்றி பேசுது. தொடக்கத்தில் 14 மொழிகள் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தன. இப்போ 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்து அதன்படி 6 மொழிகளை செம்மொழிகளா அறிவிச்சிருக்கு. அது என்னென்னா தமிழ் 2004ஆம் ஆண்டும், சமஸ்கிருதம் 2005ஆம் ஆண்டும், தெலுங்கு 2008ஆம் ஆண்டும், கன்னடம் 2008ஆம் ஆண்டும், மலையாளம் 2013ஆம் ஆண்டும், ஒடியா 2014ஆம் ஆண்டும் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டன. அவசரகால ஏற்பாடுகள்னு என்னன்னு பார்க்கலாம். இதுல 3 அவசர நிலைகள் இருக்கு. தேசிய அவசர நிலை, 2வது மாநில அவசர நிலை, 3வது நிதி சார்ந்த அவசர நிலை. தேசிய அவசர நிலைங்கிறது சட்டப்பிரிவு 352க்கு கீழே வரும். இதுல போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் அரசமைப்பு சட்ட பிரிவு 352 கீழே அவசர நிலையை அறிவிக்கலாம். போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்பட்டால் அதை வெளிப்புற அவசர நிலை அப்படின்னு சொல்றாங்க. ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்பட்டால் அதை உள்நாட்டு அவசர நிலைன்னு சொல்றாங்க. இப்போ வரைக்கும் 3 முறை இது அறிவிக்கப்பட்டிருக்கு. எப்பப்போனா 1962, 1971, 1975. அடுத்தது மாநில அவசர நிலை. மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு 356ன்னு சொல்றாங்க. சட்டப்பிரிவு 356க்கு கீழே மாநில அவசர நிலை பிறப்பிக்கப்படுகிறது. ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் பொழுது அரசியலமைப்பின் விதிகளுக்கு ஏற்ப ஆளுநர் அறிக்கை அளிக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் அரசமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழ் அவசர நிலையை அறிவிப்பார். இந்த மாநில அவசர நிலை எப்போ 1 வருஷத்தை தாண்டியும் செயல்படுத்தலாம்னா அவசர சட்ட நிலை சட்டப்பிரிவு 352 படி நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்ற சான்றளித்தாலும் மட்டுமே ஓராண்டை தாண்டியும் மாநில அவசர சட்ட நிலையை தொடர முடியும். அதிகபட்சமா மாநில அவசர சட்ட நிலையை எவ்வளவு காலம் வச்சிருக்கலாம்னா 3 ஆண்டுகள். மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் ஆளப்படும். மாநில அவசர சட்ட நிலை ஒரு மாநிலத்தில் அறிவிக்கப்பட்டா அந்த மாநிலம் குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் ஆளப்படும். 1951 பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. அடுத்தது நிதி சார்ந்த அவசர நிலைன்னா என்னன்னா இது சட்டப்பிரிவு 360க்கு கீழே வரும்.
நிதிநிலைத்தன்மை, இந்தியாவின் கடன் தன்மை மற்றும் இந்தியாவின் பகுதிகள் ஆபத்தில் இருந்தால் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 360 கீழ் குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிக்கலாம். இது மத்திய மாநில அரசு ஊழியர்கள் எந்த வகுப்பினராயினும் அவர்களது ஊதியம் மற்றும் படிகள் மற்றும் உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைவரது ஊதியமும் குடியரசுத் தலைவரின் ஓர் ஆணையின் மூலம் குறைக்கப்படும். இந்த வகையான அவசர நிலை இந்தியாவில் இதுவரைக்கும் அறிவிக்கப்படல. அடுத்ததா அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை பத்தி பார்க்கலாம். அமெண்ட்மெண்ட் என்னும் சொல் வந்துட்டு மாற்றம், மேம்படுத்துதல் மற்றும் சிறு மாறுதல் என்பதை குறிக்கிறது. அரசியலமைப்பின் சட்டம் பகுதி 20ல 368வது சட்டப்பிரிவுல இந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை எப்படி மேற்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை செய்வதில் பின்பற்றப்படும் வழிமுறைகள் என்னென்னு பார்க்கலாம். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் அவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மற்றும் அவைக்கு வாக்களித்தவர்களில் 2 பங்குக்கு குறையாமல் மசோதாவிற்கு ஆதரவாக அளித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அந்த மசோதா அனுப்பப்படும். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பின் மசோதா திருத்தப்பட்ட சொற்களுடன் அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படும். நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்டத்திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. அடுத்ததா அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தோட வகைகள் என்னென்னு பார்க்கலாம். அரசியலமைப்பின் 368வது சட்டப்பிரிவு 3 வகைகளில் அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை செய்ய வழிவகுக்கிறது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நாடாளுமன்றத்தில் சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். செகண்ட், நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். 3வது, நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை பெறுவதன் மூலம் திருத்தப்படுதல். இந்த 3 முறைகளையும் சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்படுது. அரசியலமைப்பின் 42வது சட்டத்திருத்தம் குறு அரசியலமைப்புன்னு அழைக்கப்படுது. அடுத்தது அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள் என்னென்னு பார்க்கலாம். அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000ஆம் ஆண்டில் இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி திரு MN வெங்கடாச்சலையா தலைமையில அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் அப்படின்னு ஒன்று அமைச்சிருக்காங்க. அரசின் பல்வேறு நிலைகள், அவற்றிற்கிடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய ஏப்ரல் 2007ல் 3 உறுப்பினர்கள் கொண்ட MM புன்ச்சி தலைமையில அப்போதைய அரசு ஒரு ஆணையத்தை அமைச்சிருக்கு. அடுத்ததா அமைச்சரவை திட்டக்குழு 1946 கீழ் அமைக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமயசார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடுன்னு அழைக்கப்படுது. இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கே இடம்பெற்றிருக்கு? நம்ம அரசமைப்போட முகவரையில இடம்பெற்றிருக்கு. சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர். டாக்டர் அம்பேத்கர் கூற்றுப்படி 32வது சட்டப்பிரிவு அரசமைப்போட இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்றோம். 2004ல் இந்திய அரசு மொழிகளை வகைப்படுத்த முடிவு செய்து புதிய மொழிகளாக செம்மொழிகளை அறிவிச்சது. ஸோ இதோட இந்த லெசன்ல இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம புக் பேக் 1 மார்க் தான் பார்க்க போறோம். சரியான விடையை தேர்ந்தெடுக்க கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இறையாண்மை, சமதர்ம சமயசார்பற்ற ஜனநாயக குடியரசு, இதுதான் முகவுரை பற்றிய சரியான தொடர். அடுத்தது, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? முகவுரையை ஒரே ஒரு முறை தான் திருத்திருக்காங்க. அதாவது நம்ம முகவரி 1976ல் 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கு. அந்த திருத்தத்தில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, சமதர்ம சமயசார்பின்மை ஒருமைப்பாடு, இந்த 3 வார்த்தைகள் சேர்க்கப்பட்டிருக்கு. ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வம்சாவளி மூலமா, இல்லை பதிவு மூலமா, அல்லது இயல்புரிமை மூலமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 3 முறையுமே உபயோகப்படுத்தி ஒரு வெளிநாட்டினவர் இந்திய குடியுரிமையை பெற முடியும். ஸோ வம்சாவளி மூலமாகவும் பெறலாம், பதிவு மூலமாகவும் பெறலாம், இயல்புரிமை மூலமாகவும் பெறலாம். ஸோ மேற்கண்ட அனைத்தும் தான் ஆன்சர். மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. சமத்துவ உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சொத்துரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. இதுல சமத்துவ உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, இது 3மே அடிப்படை உரிமைகள்ல வரும். சொத்துரிமை அடிப்படை உரிமைகள்ல இருந்து நீக்கிட்டாங்க. சொத்துரிமைங்கிறத மாறுபட்ட ஒன்று. கீழ் காண்பவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. அது எதுன்னு கேட்டிருக்காங்க. கர்நாடகாவிலிருந்து கேரளா பண்ணைகளில் வேலையாட்கள் பணி செய்தல். பிரிவு 19ல் இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. அதன்படி பார்த்தா கர்நாடகாவிலிருந்து கேரளா பண்ணைகளில் வேலையாட்கள் பணி செய்தல் அப்படிங்கிறது பிரிவு 19 கீழே அடிப்படை உரிமையில வரும். கிறிஸ்தவ சமய குழு தொடர்ச்சியாக பள்ளிகளை அமைத்தல். பிரிவு 30ல் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை. அதுக்கு கீழே தான் கிறிஸ்தவ சமயக்குழு தொடர்ச்சியாக பள்ளிகளை அமைத்தல்ங்கிற இந்த இது வரும். இதுவும் அடிப்படை உரிமைகள்ல ஒன்னாதான் இருக்கு. அடுத்தது, ஆண் பெண் இருபாலரும் அரசு பணிகளுக்கு சம ஊதியம் பெறுதல். பிரிவு 16ல் பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல்ங்கிற இந்த அடிப்படை உரிமைக்கு கீழே வருது. பெற்றோர்களின் பூர்வீக சொத்துகள் அவர்களின் பிள்ளைகளுக்கு செல்லுதல். இந்த இது எந்த ஒரு அடிப்படை உரிமையிலையும் வராதது. பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல்ங்கிறது அடிப்படை உரிமைகள்ல ஒன்று கிடையாது.
அடுத்தது, பின்வருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டுள்ளது? எந்த உரிமைனா அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னா, தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் மட்டுமே அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியும். அடுத்தது, நமது அடிப்படை கடமைகள் எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்னா, ரஷ்ய அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? சட்டப்பிரிவு 360 கீழே நிதிநிலை அவசர நிலையை பிறப்பிக்க முடியும். எந்த குழுக்கள் அல்லது கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? கீழே கொடுக்கப்பட்ட குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. சர்க்காரியா குழுவா, ராஜமன்னார் குழுவா, இல்லை MN வெங்கடாச்சலையா குழுவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா சர்க்காரியா குழு மற்றும் ராஜமன்னார் குழு, இது ரெண்டுமே மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்த குழுக்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கோடிட்டிடம். முதலில் அரசியலமைப்பு என்னும் கொள்கை எங்கே தோன்றியிருக்குன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு என்னன்னா நவம்பர் 26, 1949. எந்த பேராணைகள் சட்டப்பிரிவு 32 குறிப்பிடப்பட்டுள்ளன? நீதி பேராணைகள் சட்டப்பிரிவு 32 குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் எந்த பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன? பகுதி 4A பிரிவு 51A கீழ் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததா பொறுத்துக. குடியுரிமை சட்டம் எப்போனா 1955 கொண்டு வரப்பட்டது. முகவுரையை ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்திலிருந்து எடுத்திருக்கோம். குறு அரசியலமைப்புன்னு எதை சொல்றோம்னா 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை குறு அரசியலமைப்புன்னு சொல்றோம். செம்மொழிகள் ஒன்று என்னன்னா தமிழ். தேசிய அவசர நிலை 1962 கொண்டு வரப்பட்டிருக்கு. அதோட சேர்ந்து தேசிய அவசர நிலையை 1962, 1971, 1975 ஆகிய 3 வருடங்களிலும் தேசிய அவசர நிலையை கொண்டு வந்திருக்காங்க. இந்த லெசனை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் பார்த்தாச்சு, புக் பேக் 1 மார்க்ஸையும் பார்த்தாச்சு. அடுத்து டே 11 நம்ம பார்க்க போகிற லெசனோட பேர் இந்திய அரசியலமைப்பு. இந்த லெசன் 12th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது. இந்த லெசனில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ ஒப்பீனியன் இருந்தாலோ கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, stay tuned. Thank you for watching.